இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரை கண்டுபிடிக்கும் கடப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். ஐஜிபி உத்தரவாதம். இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் முகமது ரிடுவான் அப்துல்லா என்று அழைக்கப்படும் பத்மநாபன் கிருஷ்ணனை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் அதனை தெரிவித்துள்ளார். இப்போ உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளின்படி இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரையும் மகள் பிரசன்னா திக்சாவையும் கண்டுபிடிக்க அனைத்து வழிகளையும் போலீசார் தொடர்ந்து தேடுவர் என அவர் உறுதியளித்தார். இவ்வேளையில் முடி 95 மற்றும் சாரா போன்ற அரசாங்க உதவிகளை பெறுவதற்காக ரிடுவான் அப்துல்லாவின் அடையாள விவரங்களை யாரோ ஒரு நபர் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற கூற்றுகளையும் அதிகாரிகள் விசாரித்து வருவதாக ஐஜிபி சொன்னார். மகளை காண 16 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வரும் இந்திரா காந்தி அதன் உச்சகட்டமாக கடந்த சனிக்கிழமை புக்கிட் அமான் நோக்கி அமைதி பேரணி சென்றார். எனினும் மணிக்கணக்காக காத்திருந்தும் அவரால் ஐஜிபியை சந்திக்க முடியாமல் போன நிலையில் நேற்று டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். பேராக் மாநில தீயணைப்பு துறையின் இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் 29வது தீபாவளி கொண்டாட்டம். நவம்பர் 22ஆம் தேதியன்று பேராக் மாநில தீயணைப்பு துறையின் இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் 29வது தீபாவளி கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடந்தேறியது. நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களிலிருந்தும் சுமார் 79 இந்திய தீயணைப்பு வீரர்கள் உட்பட அருகாமையில் உள்ள கஸ்டம், இமிகிரேஷன், JKR, JPN மற்றும் ஈப்போ ஊராட்சி மன்றம் என சுமார் 250 பேர் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்தனர். சிலம்பம், பரதம் போன்ற தமிழ் பண்பாட்டு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் மாலிம் மாவாரின் சட்டமன்ற உறுப்பினர் YB பவானி, பேராக் மாநில சட்டமன்ற உறுப்பினர் YB சிவனேசனின் பிரதிநிதி, பேராக் மாநில தீயணைப்பு துறையின் துணை இயக்குனர் யுஸ்ரி பின் முகமது யூசுப் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய YB பவானி தீயணைப்பு வீரர்களின் சேவை மற்றும் சமுதாய ஒற்றுமையை பாராட்டி புதிய சேர்க்கை திட்டங்கள் அவசியம் என்று வலியுறுத்தினார். தகுதியுள்ள இளைஞர்கள் தீயணைப்பு துறையில் இணைய வேண்டும் என்று கூறிய அவர் தனது தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். ஜொஹூரில் பாலியல் துன்புறுத்தல் கும்பல் முறியடிப்பு, 9 பேர் கைது, 3 பேர் மீட்பு. ஜொஹூரில் பாலியல் துன்புறுத்தல் கும்பல் ஒன்றின் நடவடிக்கை போலீசாரால் முறியடிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் பாரு மற்றும் கூலாயில் ஜூன் 20 முதல் ஜூலை 1 வரை நடத்தப்பட்ட பல்வேறு சோதனைகளில் இந்த கும்பல் சிக்கியது. அதில் 2 ஆண்கள் 1 பெண் என 15 முதல் 26 வரையிலான 3 மீட்கப்பட்டனர். இவர்கள் போலி வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் மூலம் ஏமாற்றப்பட்டு பின்னர் பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கப்பட்டும் அடைத்து வைக்கப்பட்டும் விலக முயன்றால் 30,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என மிரட்டப்பட்டுள்ளதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சந்தேக நபர்களான 17 முதல் 50 வயதிலான 9 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். கும்பலின் தலைவன்கள் இந்த மாதம் தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்திரா காந்தி விவகாரம், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் ஆட்கடத்தல், போலீசின் நடவடிக்கை என்ன? ராயர் கேள்வி. நாட்டில் அண்மைய காலமாக நிகழ்ந்து வரும் பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் நேற்று மக்களவையில் கேள்வி எழுப்பினார். இந்திரா காந்தியிடமிருந்து மகளை கடத்தி சென்ற முன்னாள் கணவர் ஆண்டு கணக்காகியும் இன்னமும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது, பொதுமக்களும் தனிநபர்களும் திடீரென காணாமல் போவது, ஆங்காங்கே சண்டை மற்றும் சுட்டுக் கொல்லப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது போன்றவற்றை ராயர் சுட்டிக்காட்டினார். தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே மிரட்டல் விடுக்கப்படுவது, அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தாக்கப்படுவது போன்ற சம்பவங்களும் நடந்துள்ளன. தமக்கு கூட அண்மையில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ராயர் இதுபோன்ற சம்பவங்கள் விரைந்து தீர்வு காணப்படுவது அவசியம் என வலியுறுத்தினார். 2026 பட்ஜெட்டில் போலீஸ் துறையின் கொள்கை மற்றும் செயல்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு 660 மில்லியன் ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்ட அவர் அதற்கேற்ப இதுபோன்ற பிரச்சினைகளும் ஆக்ககரமான தீர்க்கப்படுவது முக்கியம் என்றார். தம்முடைய நோக்கம் போலீசார் எதுவுமே செய்யவில்லை என பழி போடுவது அல்ல என தெளிவுபடுத்திய ராயர், மலேசிய போலீசாரின் திறமை அனைவரும் மெச்சக்கூடிய வகையில் உள்ளது. அதனை கட்டிக்காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விவகாரத்தை எழுப்புவதாக சொன்னார். முறையற்ற வகையில் ஜாலோர் கெமிலாங்கை பறக்கவிட்ட விவகாரம்.
5 வழக்குகளுக்கு தீர்வு, 12 சம்பவங்கள் போலீஸ் விசாரணையில் இருக்கிறது. ஜாலூர் கெமிலாங் எனப்படும் தேசிய கொடியை இந்த ஆண்டு முறையற்ற வகையில் காட்சிப்படுத்தியது அல்லது பயன்படுத்தியது தொடர்பில் 5 வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இன்னும் 12 சம்பவங்கள் போலீஸ் விசாரணையில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய கொடியை முறையற்ற வகையில் காட்சிப்படுத்தியது தொடர்பில் பினாங்கில் 5 வழக்குகளும், ஜொஹூரில் 4 வழக்குகளும், ஸ்லாங்கூரில் 4 வழக்குகளும், கோலாலம்பூரில் 2 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. இது தவிர பேராக் மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களில் தலா 1 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். ஜாலூர் கெமிலாங்கை முறையற்ற முறையில் காட்சிப்படுத்துவதற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மீறி நாடாளுமன்ற உறுப்பினரான பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த சிவ் சூன் மான் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். இந்த வழக்குகள், சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறையற்ற பயன்பாட்டை தடுத்தல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றன. கோலாலம்பூர் ஸ்லாங்கூரில் வெள்ளம், விலங்குகளை காப்பாற்ற களமிறங்கும் விலங்குகள் பாதுகாப்பு சங்கம். கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் வெள்ளம் அதிகரித்ததால் மலேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்கமான SAFM விலங்குகளை காப்பாற்ற தயார் நிலையில் உள்ளது. நட்மா, அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ உறுப்பினரான SAFM தேவையெனில் விலங்குகள் பேரிடர் மீட்பு அணியை உடனடியாக செயல்படுத்த உள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய செல்ல பிராணிகள் மற்றும் தெரு விலங்குகளை மீட்பதே இவர்களின் முக்கிய நோக்கம் என்று கூறப்படுகின்றது. மேலும் பாதிக்கப்பட்ட விலங்குகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் SAFM-இடம் தெரிவிக்கலாம். அதேபோல் மீட்பு பணியில் கலந்து கொள்ள விரும்புவோர் SAFM தன்னார்வ குழுவில் இணைந்து பொதுமக்களுக்கு உதவலாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட செல்லப்பிராணி உரிமையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களுக்கு விலங்குகள் உணவுகளை வழங்க SAFM ஆயத்தமாகி வருகிறது. போலி முதலீடு திட்டத்தை நம்பி கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிங்கிட் இழந்த விரிவுரையாளர். சில நிமிடங்களில் 1000 விழுக்காட்டிற்கும் கூடுதலான லாபத்தை உறுதியளிக்கும் போலி முதலீட்டு திட்டத்தை நம்பி 40 வயதுடைய பெண் விரிவுரையாளர் ஒருவர் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிங்கிட்டை இழந்தார். ஜூலை 28ஆம் தேதியன்று பங்கு வர்த்தக பாடங்கள் என்ற இன்ஸ்டாகிராம் விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்டதால் அதில் முதலீடு செய்து அந்த பெண் ஏமாந்தார் என ஜாசன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் லீ ராபர்ட் தெரிவித்தார். வாட்ஸ்அப் மூலம் விளம்பரதாரரை தொடர்பு கொண்டதை தொடர்ந்து முதலீட்டு கணக்கை பதிவு செய்ததற்காக விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யவும் உடனடி லாபம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியின் பேரில் நிலை முதலீடு செய்யும் மோசடி கும்பலை சேர்ந்த சந்தேக நபர் அப்பெண்ணை வற்புறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது சேமிப்பு தொகைகளை மீட்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் கடன் வாங்கி வங்கியில் கடன் பெற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை அந்த பெண் 9 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 20 முறை மொத்தம் 9,14,758 ரிங்கிட்டை பட்டுவாடா செய்துள்ளார். இருப்பினும் வாக்குறுதி அளித்தபடி அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. லாபம் கிடைப்பதாக இருந்தால் சந்தேக நபர் காலாண்டு கட்டணமாக கூடுதலாக 20,000 ரிங்கிட் கோரியதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் இது குறித்து நவம்பர் 23ஆம் தேதி அன்று போலீசில் புகார் செய்துள்ளார். மக்கள் நல சேவை கழகம் ஏற்பாட்டில் தேசிய எந்திரவியல் போட்டி. பினாங்கு சுங்கை ஆரா தமிழ் பள்ளி வாகை. தமிழ் பள்ளிகளுக்கான எந்திரவியல் போட்டி மலேசிய மக்கள் நல சேவை கழகத்தின் ஏற்பாட்டில் முதன்முறையாக அண்மையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செலிக் ரோபாட்டிக் என்ற பெயரில் தேசிய ரீதியில் நடைபெற்ற இப்போட்டியில் 9 மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 200 மாணவர்களும் 100 ஆசிரியர்களும் பங்கெடுத்தனர். ஒரு பள்ளிக்கு 2 மாணவர்கள் 1 ஆசிரியர் என மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து பங்கேற்கும் தனித்துவமான வகையில் போட்டி அமைந்ததாக மலேசிய மக்கள் நல சேவை கழகத்தின் தலைவரும் போட்டி ஏற்பாட்டு குழு தலைவருமான கந்தன் சாமிநாதன் தெரிவித்தார். 4-5-6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான RBT எனும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப பாடத்தை ஒட்டி இப்போட்டியின் கேள்விகள் அமைந்திருந்தன. தமிழ் பள்ளி மாணவர்கள் தொழில்நுட்பங்களில் பின்தங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த போட்டி நடத்தப்பட்டதாக கந்தன் சொன்னார். மொத்தமாக 20 குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் போட்டி நீதிபதிகளை கவர்ந்து பினாங்கு சுங்கை ஆரா தமிழ் பள்ளி குழுவினர் முதலிடத்தில் வாகை சூடினர். பரிசு தொகையாக 3,250 ரிங்கிட் ரொக்கம், பதக்கம் மற்றும் ரோபாட்டிக் கிட் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. 1 மாதம் மலம் கழிக்காமல் அமெரிக்க ஒஹியோவை சேர்ந்த ஆடவர் மரணம். 1 மாத காலம் மலம் கழிக்காததால் ஆடவர் ஒருவர் மரணம் அடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்க ஒஹியோவை சேர்ந்த ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் அந்த ஆடவர் பெருங்குடலில் மலச்சிக்கல் காரணமாக 8.9 கிலோ மலம் மாட்டிக்கொண்டதால் இறந்ததாக பிரிட்டனின் பத்திரிகை தகவல் வெளியிட்டது. 41 வயதான ஜேம்ஸ் இறப்பதற்கு முன்பு பல வாரங்கள் முதல் 1 மாதம் வரை அவர் மலம் கழிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே ஜேம்ஸ் தங்கியிருந்த பராமரிப்பு இல்லத்தில் அவருக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது என்று முன்கூட்டியே தெரிவித்திருந்தும் அவரை சரிவர கவனிக்காததால் இறந்துவிட்டதாக அவரின் குடும்பத்தினர் பராமரிப்பு இல்லத்தின் மீது வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். நியூசிலாந்தில் குழந்தைகளை கொன்று பையில் மறைத்த தாய் ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம். நியூசிலாந்தில் தனது 2 மகன்களுக்கு விஷ மருந்து கொடுத்து கொன்று அவர்களின் சடலங்களை பைகளில் போட்டு மறைத்து வைத்திருந்த குற்றத்தில் கைதான பெண் ஒருவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. அவர்களின் சடலங்கள் 2022ஆம் ஆண்டு போலீசாரால் கண்டறியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றம் சாட்டப்பட்ட அப்பெண் மனநலக்குறைவால் அக்குற்றத்தை செய்ததாகவும் கொலையை செய்துவிட்டு தலைமறைவாக வெளிநாட்டிற்கு ஓடிவிட்டார் என்றும் அதிகாரிகள் கூறினர். நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது அம்மாது எவ்வித உணர்வையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் அவரது செயலை கண்டித்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டது.